ஒரு சின்ன கேள்வி. எப்படி ஒரு பெரிய அறிவுலகத்தையே நமக்கு காட்ட முடியும்னு எப்பதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு அப்படி ஒரு சின்ன கேள்வியிலேருந்து ஆரம்பிச்ச ஒரு பெரிய கண்டுபிடிப்போட கதையை தான் நாம பார்க்க போறோம். பாருங்க, எல்லாம் ஆரம்பிச்சதே இந்த ஒரு கேள்வியிலேருந்து தான். இது பார்க்க சாதாரணமா இருந்தாலும், இதுதான் ஒரு நம்ப முடியாத தேடல் பயணத்தை தொடங்கின அந்த முதல் விதை. அந்த விதை முளைச்சு 2 கிளைகளா பிரியுது. ஒன்னு நம்ம எல்லோரும் கேள்விப்பட்ட சிங்கிள்டன் ஃபேக்டரி மாதிரி கிளாசிக் டிசைன் பேட்டர்ன்கள். இன்னொன்னு ரொம்ப முக்கியமான அரேஞ்ச் ஆக்ட் அசர்ட் மாதிரியான டெஸ்ட் பேட்டர்ன்கள். ஆனா கதை இத்தோட முடியல. அந்த கேள்வியோட வேர்கள் ரொம்ப வேகமா பரவி புது புது ஃபீல்டுல இருந்து அறிவை தேட ஆரம்பிச்சுது. இப்ப பாருங்க, தேடல் சாஃப்ட்வேரை மட்டும் பார்க்கல, அது எப்படி ரன் ஆகுதுங்கிறதையும் பார்க்க ஆரம்பிக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as கோட், ப்ளூ கிரீன் டிப்ளாய்மெண்ட்னு நவீன டெக்னிக்குகளையும் உள்ள கொண்டு வருது. இதனாலேயே அடுத்த சவால் வருது, டெஸ்டிங். சாதாரண யூனிட் டெஸ்ட் மட்டும் இனிமே பத்தாது. இன்டகிரேஷன் டெஸ்டிங், அல்காரிதம் டெஸ்டிங், விட்ஜெட் டெஸ்டிங்னே இன்னும் சிக்கலான சோதனைகளும் தேவைப்பட்டது. அப்பா, இந்த தேடலோட எல்லை எங்கேயோ போயிடுச்சு. ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ், கம்பைலர்ஸ்ல ஆரம்பிச்சு பயாலஜி, பிசிக்ஸ்ல இருக்கிற பேட்டர்ன்ஸ் வரைக்கும் இது விரிவடைஞ்சது. யோசிச்சு பாருங்க. சரி, இவ்ளோ பெரிய தியரி ஒரு நிஜமான ப்ராஜெக்ட்ல ஒரு 2D இன்ஜினியரிங் டிராயிங் அப்ளிகேஷன் உருவாக்கும் போது எப்படி மாறுச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் அந்த திட்டத்துல ஆரம்பத்துல தேவைப்படும்னு அவங்க லிஸ்ட் போட்ட டிசைன் பேட்டர்ன்ஸோட எண்ணிக்கை 54. ரொம்பவே பெரிய லட்சியமான ஒரு லிஸ்ட். 54 பேட்டர்ன்களையும் பார்த்ததும் இந்த முக்கியமான கேள்வி எழுந்துச்சு. நீங்க பிளான் பண்ணது சரியா? இது ஒரு சுய பரிசோதனைக்கான நேரம். இந்த திட்டம் உண்மையிலேயே நடைமுறைக்கு சாத்தியமானதா? இங்கேதான் ஒரு முக்கியமான மாற்றம் நடக்குது. அந்த 54 பேட்டர்ன்ஸுங்கிற திட்டம் ரொம்ப ஓவரா தேவையில்லாததா இருந்துச்சு. அதை மாத்தி நிஜமாவே சாதிக்கக்கூடிய 23 பேட்டர்ன்ஸ் போதும்னு முடிவு பண்ணாங்க. அதுவும் ஒரே நேரத்துல இல்ல, படிப்படியா செய்யற மாதிரி. இப்படியே குறைச்சது ஒரு தோல்வியே இல்ல. சொல்லப்போனா இதுதான் பேட்டர்ன்ஸ்னா உண்மையில என்னன்னு இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க உதவியா இருந்துச்சு. அப்பதான் ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சது. இந்த அடிப்படை பேட்டர்ன்கள் இருக்குல்ல, அது கெமிஸ்ட்ரியில இருக்கிற தனிமங்கள் மாதிரி, கார்பன், ஆக்சிஜன் மாதிரி. ஆனா அந்த தனிமங்களை வச்சு நாம உருவாக்குற ஆயிரக்கணக்கான தீர்வுகள் தான் சேர்மங்கள், தண்ணி, சர்க்கரை மாதிரி. கொஞ்சமான அடிப்படைகளை வச்சு நம்மளால கணக்கில்லாத தீர்வுகளை உருவாக்க முடியும். இப்ப இந்த ஸ்லைடை பாருங்க, ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். ஒவ்வொரு விதமான சாஃப்ட்வேருக்கும் ஒவ்வொரு மாதிரி பேட்டர்ன்ஸ் தேவைப்படுது. ஒரு சர்க்கியூட் சிமுலேட்டருக்கு தேவைப்படுறதும் ஒரு வெதர் மாடலிங் சிஸ்டம்க்கு தேவைப்படுறதும் ஒன்னும் இல்ல. பாத்தீங்களா? இதோட அளவு உண்மையிலேயே மலைக்க வைக்குது. வெறும் 6 பெரிய என்ஜினியரிங் சாஃப்ட்வேர் கம்பெனிகள்ல மட்டுமே 12,000க்கும் அதிகமான பேட்டர்ன் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இருக்குன்னு ஒரு கணக்கு சொல்லுது. நினைச்சு பாருங்க. சரி, ஒரு சின்ன கேள்வியில ஆரம்பிச்ச இந்த பெரிய பயணம் கடைசியில நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது? இதோட இறுதி பாடம் என்ன? நாம கத்துக்கிட்டது இதுதான். எத்தனை பேட்டர்ன்ஸ் நமக்கு தெரியுங்கிறது முக்கியமே இல்ல. சரியான கேள்வியை கேட்டு நிஜமான பிரச்சனையை தீர்க்கிறோமாங்கிறது தான் முக்கியம். ஏன்னா பேட்டர்ன்ஸ் எல்லாம் ஒரு கருவிதான். உண்மையான இலக்கு பிரச்சனையை தீர்க்கிறது மட்டும்தான். காங்கிரீட்டையும் பொளந்துட்டு புல் முளைக்குதுன்னா அதுக்கு காரணம் அதோட விடாமுயற்சி தான். அதே மாதிரி தான் சிக்கல்களுக்கு மத்தியிலையும் நம்மளோட விடாமுயற்சியான தேடல் தான் அறிவையும் புரிதலையும் எல்லா தடைகளையும் உடைச்சு வளர வைக்கும்.